ஒரு பிளேட்ல 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள், இது கூடவே ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு 3ல இருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு, அப்புறம் ஒரு 1/2 லெமன் பிழிஞ்சு விட்டுக்கோங்க. இப்போ இதுல கசூரி மேத்தி ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இந்த மாதிரி க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ நான் 1 கிலோ சிக்கனை ஒரு 8 பீஸா போட்டு எடுத்திருக்கேன். கொஞ்சம் நல்லா பெரிய பெரிய பீஸா. இதை வந்து நல்லா நம்ம கலந்து ஊற வைக்க போறோம். இதை வந்து ஒரு 4ல இருந்து 5 மணி நேரம் ஊற வைக்கணும். இப்போ இது கூட கொஞ்சமா மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டு இது நல்லா ஊறட்டும். நல்லா எவ்வளவு நேரம் நல்லா ஊறுதோ அந்த அளவுக்கு நல்லா சிக்கன் சாஃப்டா நல்லா ஜூசியா சூப்பரா இருக்கும். உப்பு காரம்லாம் பிடிச்சி இப்போ ஒரு 4ல இருந்து 5 மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு கடாயில இந்த மாதிரி ஒவ்வொரு பீஸா சேர்த்துக்கோங்க. நம்ம எண்ணெய் எதுவுமே ஊற்ற வேணாம். நம்ம ஏற்கனவே சிக்கன் ஊற வைக்கும் போது எண்ணெய் ஊற்றிருந்தோம், அந்த எண்ணெயே போதும். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஒரு பக்கம் நல்லா வெந்ததும் மறுபக்கம் திருப்பி போட்டுக்கலாம். மீடியம் ஃப்ளேம்ல வச்சே வேக விடுங்க. நம்ம பெரிய பெரிய பீஸா சேர்த்துக்கிறதுனால கொஞ்சம் வேக டைம் எடுக்கும். இப்போ அடுமை சிம்ல வச்சுட்டு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக விடுங்க. சிக்கன் வந்து 3/4 பாகம் நல்லா வெந்திருக்கும். சிக்கன்ல தண்ணி விட்டும் நல்லா வந்திருக்கு. இந்த டைம்ல இன்னொரு வாட்டி நம்ம திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டுட்டு இந்த தண்ணியெல்லாம் நல்லா வத்தி வரணும். வத்தி வந்ததும் நம்ம எடுத்து இதை வந்து சுட்டு எடுத்துக்க போறோம். நான் சுட்டு எடுக்கிறதுக்காக ஒரு கிரில் ஸ்டாண்ட் வச்சிருக்கேன். அதுல வந்து இந்த மாதிரி நம்ம ஒவ்வொன்றா அடுக்கிக்கலாம். அடுக்கிட்டு அடுப்பை நல்லா ஃபுல் சிம்ல வச்சுட்டு இதை வந்து ஒரு நிமிஷத்துக்கு அப்படியே ஒரு பக்கம் நல்லா சுட்டு எடுங்க இந்த சிக்கனை. 1 நிமிஷம் ஆனதுக்கு அப்புறம் மறுபக்கம் இந்த மாதிரி நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்ல ஸ்மோக்கி ஃபிளேவரோட சூப்பரா நம்ம தந்தூரி சிக்கன் ரெடி ஆயிடும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப சூப்பரா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நான் வந்து நல்லா ஒரு 4ல இருந்து 5 மணி நேரம் ஊற வச்சு செஞ்சேன். ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. கண்டிப்பா ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க. நான் போற ரெசிபிஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உடனே நோட்டிபிகேஷன்ல வரும். தேங்க்யூ.